வணக்கம்ங்க. தமிழ்நாடு பாஜக கட்சியுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜயை பத்தி தவறுதலாக பேசிவிட்டார் என்று இன்றைக்கு ட்ரெண்டிங்கே அதுதான். இணையதளத்துல பாத்தீங்கன்னா எங்க போனாலும் கண்டன குரல். ஆனால் நயினார் நாகேந்திரன் அப்படி பேசக்கூடிய ஆள் இல்லை. ஏன் பேசினார், எதற்காக பேசினார் என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் நம்மளுடைய சேனல் டிசி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நம்ம வீடியோ கொடுங்க. அதாவது சினிமாவில் சாதித்து அரசியலில் சாதித்தது ரெண்டே பேர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா. அன்றைய காலம். இன்றைய காலத்தில் அப்படி இல்லை. இன்றைக்கு சினிமாவில் 90% பேர் ஒழுக்கம் கெட்டவர்கள் தான். ஒழுக்கம் என்றால் என்ன என்றே தெரியாது. அதைதான் இன்றைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியுள்ளார். அதாவதுங்க, விஜயகாந்த் எடுத்துருங்க. விஜயகாந்தை அன்றைக்கு ராதிகா கல்யாணம் கட்ட வேண்டும் என்றார். விஜயகாந்த் அதற்கு ஒற்றுக்கொள்ளவில்லை. ஆனால்தான் ஒரு குறுகிய காலத்துல ஒரு கட்சி ஆரம்பிச்சு விஜயகாந்த் தமிழ்நாட்டுல எதிர்கட்சியினுடைய மேடையில போய் அமர்ந்தார். அப்படிப்பட்ட விஜயகாந்தையே வடிவேல் கலாய்ச்சார். குடிகாரன், தண்ணி வண்டி, கேப்டனா, என்ன கேப்டன், எல்லாமோ பேசினார். அடுத்த ஆளுங்க சரத்குமார் எடுத்து. சரத்குமார் அரசியல்ல குதிச்சார். என்னாச்சு? தன்னுடைய மனைவியை வேண்டாம் என்று டைவர்ஸ் கொடுத்துவிட்டு ராதிகாவை கல்யாணம் கட்டினார். அந்த ஒழுக்கத்தினுடைய கெட்ட பெயரால தான் அவரால் சினிமாவில் சாதிக்க முடியும். நவரச நாயகன் கார்த்திக் எடுத்து. கார்த்திக்குடைய கொழுந்தியாரை அவர் கூட பேசி உறவாடி அவருடைய வயிற்றில குழந்தையும் கொடுத்து விட்டார். இதனால கார்த்திக் அவர் என்ன பண்ணாரு? அவளையே மீண்டும் இரண்டாவது கல்யாணம் கட்டி கொண்டார். ஆனாலும் அது தவறு என்று இன்றைக்கு அவரு மேல கிசுகிசுப்புகள் ஓவர் ஆகி போச்சு, அதிகமாகி போச்சு, ஏகப்பட்ட கெட்ட பேர் ஆகி போச்சு. அதனால அவரு அரசியல்ல சைன் பண்ண முடியல. கமலஹாசன் எடுத்துக்கிட்டு இன்றைக்கும் கமலஹாசனுக்கும் கௌதமிக்கும் கிசுகிசுப்பு உண்டு, இன்றைக்கு உண்டு அப்படி என்று பேசுறாங்க. சோ இது மாதிரிலாம் இருக்கும்போது மக்கள் அவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? விஜய்க்கு ஒழுக்கம்னா என்ன, குடும்பம்னா என்ன, கோத்திரம்னா என்ன, ஒண்ணுமே. அதனாலதான் அவர் இன்னைக்கு அதை பத்தி பேசியிருக்கிறார். வேற அவர் ஒண்ணு தவறாக பேசல. விஜயை பத்தி இன்னைக்கு ஒவ்வொருத்தன் என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கான். கெட்ட வார்த்தை போட்டுலாம் பேசுறான். கிளி கிளி கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் உங்களுடைய கண்ணுக்கு தெரியலையா? இவரு பேசுறதுதான் கண்ணுக்கு தெரியுதா? நயினார் நாகேந்திரனை பத்தி உங்களுக்கு என்ன? கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் தான் இந்த நயினார் நாகேந்திரன். அவரு ஒரு தேவர் சமுதாயத்தில் சேர்ந்தவர். அவரை இன்றைக்கு தமிழ்நாட்டில் பண்ணையார் 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 என்றால் தான் எல்லாருக்கும் தெரியும். நெல்லையில இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர், அனைத்து சமுதாயத்து மக்களின் அன்பை பெற்றவர் இவர். ஒரே ஒரு ஆள். தமிழ்நாட்டில் முதலமைச்சராக கூடிய தகுதி இன்னைக்கு மொத்தமாக அது யாருக்கு இருக்குன்னா நயினார் நாகேந்திரன் தான். அன்றைக்கு அம்மாவுக்கே ஒரு காரை பரிசாக கொடுத்தவர். நெல்லையில ஒரு மாநாட்டில் அம்மா பேசுறாங்க. அப்ப பேசும்போது அங்கே ஒரு கோரிக்கை, நெல்லையப்பர் கோயிலில் உள்ள தெப்ப குளத்தை புதுப்பிக்க வேண்டும். அம்மா உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? இதுக்கு நாமெல்லாம் தேவையில்லை, நயினார் போதும். உடனே அவரும் அம்மாவினுடைய ஆணைக்கு கட்டுப்பட எடுக்கிறேன். அதே மாதிரி தெப்ப குளத்தை புதுப்பித்து கொடுத்தார். அப்படிப்பட்ட வள்ளல் தான்
இந்த பண்ணையார் நயினார் நாகேந்திரன். மாமன்னர் பூலித்தேவர் முதலாக வெள்ளையரை எதிர்த்தவர். அப்படிப்பட்ட வம்சத்துல உள்ளவர் தான் இந்த பண்ணையார் நயினார் நாகேந்திரன். அதாவதுங்க, இந்த நாட்டில் உள்ள மக்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், ஒரு குடும்பம் இப்படித்தான் வாழ வேண்டும், ஒரு நாட்டுல ஒரு ஊர்ல ஒரு தெரு இப்படிதான் இருக்க வேண்டும் அப்படி என்று கற்றுக் கொடுத்த சமுதாயத்துல, அதுவும் முக்குளத்தூர்ல கொண்டையன் கோட்டை மறவர் சமுதாயத்துல பிறந்தவர் தான் இந்த நயினார் நாகேந்திரன். ஆனால் அவர் சமுதாயத்துக்காக எதையுமே செஞ்சது இல்லை. அனைத்து சமுதாயத்துக்கும் சேர்ந்து செய்யும், எல்லாரையும் ஒன்று திரட்டி எல்லா மக்களுக்கும் செய்ய வேண்டும் ஆசைப்படும். குறிப்பா சொல்ல போனா தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் கொள்கையும் என்னவோ அதே மாதிரிதான் நயினார் நாகேந்திரன். இது உண்மை. அப்படிப்பட்ட நயினார் நாகேந்திரன் அவர்களை பற்றி இன்றைக்கு நாக்கு பூசாமல் நிறைய பேர் தவறாக யூடியூப் சேனல்ல பேசுறீங்க. பேசக்கூடாது. அவர் ஏன் பேசினார் என்பதை நீங்கள் முதலிலே உணர்ந்து கொண்டு பேசுங்க. அவருடைய கொள்கை கோட்பாடு, அவர் பாஜக, அவரு பாஜகவுல தான் இன்னைக்கு அவரை தமிழ்நாட்டினுடைய தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ அவர் எவ்வளவு ஒரு பெரிய மக்களுடைய சக்தி அவரிடம் உள்ளது என்பதை நீங்கள் உணர்ந்து பேசணும். சினிமாக்காரங்கள் இது மாதிரிதான் இருப்பாங்க, சினிமானாலே இதுதான், அவர் உண்மைதான் பேசியிருக்கார், தவறா ஒண்ணும் பேசல. விஜயம் மட்டும்னு பேசல, அவர் மொத்தமா பேசியிருக்கார். அதனால அவரை பத்தி யாரும் இனிமேல் தவறாக பேசக்கூடாது. நாங்கள் அவர் கூட சண்டை போட்டுக் கொள்ளுவோம், பகை வைத்துக் கொள்ளுவோம். முக்குலத்துறை சேர்ந்தவங்க, அரசியல்ல பல முன்ன பின்ன எல்லாமே இருக்கும். ஆனால் அவருக்கு ஒன்றுன்னா அரசியலெல்லாம் பார்க்க மாட்டோம். அரசியலெல்லாம் தாண்டி உறவுகளைத்தான் நாங்கள் பெரிசாக எண்ணிக்கொள்வோம். இனிமேல் யாரும் இது மாதிரி அவரை பற்றி தவறாக வீடியோ போட்டால் முதல் கண்டன குரலை கொடுப்பவன் இந்த புரட்சி கவிஞர் DC துரைப்பாண்டியனாகத்தான் இருப்பேன் என்பது சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.